நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ரத்னா, நான் பழி வாங்கிட்டேம்மா. நான் பழி வாங்கிட்டேன். அந்த செல்லம்மாவை நான் பழி வாங்கிட்டேன். உன்னை கொன்ன அந்த செல்லம்மாவை நான் அவ ஆபீஸ்ல தூக்கி வெளியே போட்டேன். உனக்கு சந்தோஷம் தானே? உனக்கு சந்தோஷம் தானே? நீ சந்தோஷப்படணும். அப்பதான் நானும் சந்தோஷப்படுவேன், உங்க அப்பாவும் சந்தோஷப்படுவாரு. என்ன மாப்பிள்ள இது? முத்தலகி ரத்னா படத்துக்கு முன்னாடி நின்று ஏதோ உளறிக்கிட்டு இருக்கு. அவ உளரல மாமா, உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த செல்லம்மாவை செல்லா காசாக்கி அவளை ஆபீஸை விட்டு துரத்திட்டோம். மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் ஜோடியா சேர்ந்து போனீங்க. இப்போ ஒன்னா வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. அந்த செல்லம்மாவை ஆபீஸை விட்டு விரட்டிட்டேன்னு சொன்னதும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு மாப்பிள்ள. அது கூடவே இன்னொரு சந்தோஷம் இருக்குமா. அன்னைக்கு இவரை 16வது நாள் காரியத்துக்கு வர விடாம என்ன கோர்ட் வாசலே தவிக்க வச்சால, அதே மாதிரி இன்னைக்கு என் ரூம் வாசலையே 1/2 மணி நேரம் அந்த செல்லம்மா தவிச்சிருக்காமா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்மா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. ஏமாடி, நீ எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்ப. ஆனா இப்படி நீ கோவப்பட்டு பேசாதம்மா. அது உன் மனசுக்கும் உடம்புக்கும் ஆகாம போயிடும். என்ன என்ன பார்த்தா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா? ஐயோ இல்லப்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா இருக்கேன். அந்த செல்லம்மாவை அழிக்கணுங்கிற முடிவோட இருக்கேன். அந்த கோவம், அந்த வெறி தான் என்னை இப்படி எல்லாம் பேச வைக்குது. மத்தபடி நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரி சரி, அதான் அந்த செல்லம்மாவை ஆபீஸை விட்டு விரட்டியாச்சுல்ல, அப்புறம் என்ன? 2 பேரும் வந்து சாப்பிடுங்க. அப்படி நினைச்சிட முடியாது. நாம தூக்கி எறிஞ்சதை பயந்து போறதுக்கு செல்லம்மா ஒன்னும் ஏமாந்தவ இல்ல. வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள, அவளுக்கு சப்போர்ட் பண்ண யார் இருக்கா? அதான் அந்த ஏகையும் நம்ம கூட சேர்ந்துட்டாரு. அவளோட வீட்டுக்காரன் கூட கை கால் வழங்காம கிடக்குறானே. ஏன்? வாசு அங்கேதானே வேலை செய்யறான். அந்த கடங்கார சப்போர்ட்டுக்கு வருவான்ல. அந்த வாசு விடுமா, அவன் வெறும் லேபரர். நான் எம்டி. அவனை நான் நினைச்சேன்னா தொலைச்சிடுவேன். முத்தழகி, இந்த மாதிரி நேரத்துல நம்ம கொஞ்சம் நிதானமா இருக்கணும். ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டா முதலாளி நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால வாசு விஷயத்துல அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. இதெல்லாம் அந்த ஸ்னேகா பாத்துக்குவா. அவ இந்த மாதிரி எவ்வளவு ஆளா பாத்துருப்பா. ஆமா, அந்த கடங்காரி எங்க? நான் தான் அவளை ஏகே பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். மாப்பிள்ள, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க அந்த சினேகாவை ரொம்ப நம்பாதீங்க. உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி கடைசியில் உங்க 2 பேரையும் ஏதாவது சிக்கல்ல மாட்டி விட்டுற போறா. நாங்க எப்படி மாட்டிக்கிட்டு அழிஞ்சு போனாலும் பரவாயில்லப்பா. அந்த செல்லம்மா மட்டும் நடுத்தருக்கு வரணும், நடுத்தருக்கு கொண்டு வரணுங்க. சரி சரி, உணர்ச்சி வசப்படாத. செல்லம்மாவை நிச்சயமா நம்ம அழிக்கிறோம். நீ போய் சாப்பிடு போ. அத்தை கூட்டு போங்க. வாங்க மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். ஸ்னேகாவால முத்தழகிக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது இல்லை மாப்பிள்ள, இந்த செல்லம்மா பிரச்சனை முடிஞ்சோடனே அப்படியே நைஸா இந்த சினேகாவையும் ஒதுக்கி வச்சா நல்லா இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம் மாமா. ஏன்? நான் அவளோட வாழ்ந்தே ஆகணும். என்ன மாப்பிள்ள, நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? சரி, ஸ்னேகா விஷயத்தை அப்புறம் பேசுவோம். முதல்ல செல்லம்மாவை அழிக்கிறதுக்கு வழியை பார்ப்போம். இப்போ ஏன் டென்ஷனாக இருக்கீங்க செல்லம்மா? ஒரு விஷயத்தில் தோத்துட்டோம்னா நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. அப்போ தான் அமைதியாக இருக்கணும். அப்போ தான் மூளை வேலை செய்யும். நமக்கு ஏதாவது நூல் கிடைக்கும்.
நம்ம ஹைகோர்ட் தானே தோத்துருக்கோம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போலாம். கொஞ்சம் சும்மா இருங்க. எதுக்கு எடுத்தாலும் கோர்ட் அது இதுன்னு பேசிக்கிட்டு உங்க பேச்ச கேட்டுதான் போலீஸ கூட்டிட்டு போய் அவமானப்பட்டுட்டு தான் மிச்சம். ஏங்க தப்பெல்லாம் நீங்க செஞ்சுட்டு ஏன் மேல கடுப்பான எப்படி? வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்கிறத என்கிட்ட நீங்க சொன்னீங்களா? சொல்லல. அவர் என்ன பண்ணாரு? அந்த வெத்து பத்திரத்தை எடுத்துட்டு போய் 49% ஷேரை முத்தலிகை பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இப்ப நீங்க இந்த மாதிரி வந்து நிக்கிறீங்க. ஏங்க அது உங்க கையெழுத்து தானே? ஆமா, என் கையெழுத்து தான். கம்பெனி ஆரம்பிக்கும் போது நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். எப்போ? கம்பெனி ஆரம்பிக்கும் போது தான். கடைசியில அதுவே என் முடிவுக்கு காரணமா போச்சு. ஆரம்பம் முடிவெல்லாம் விடுங்க செல்லம்மா. வெத்து பத்திரத்துல யாராவது கையெழுத்து போடுவாங்களா? உங்களுக்கு ஏகே பத்தி தெரியாதா அவினாஷ்? அவர் ரொம்ப நல்லவர். அவர் கேட்டானா எதுல வேணாலும் கையெழுத்து போட்டு கொடுப்பேன். ஆமா, கையெழுத்து போட்டதுனால எல்லாத்தையும் இழந்து இப்படி நிக்கிறீங்க. முதல்ல இந்த சில்லி சென்டிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மறந்துருங்க செல்லம்மா. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஏகே ரொம்ப நல்லவர். அவர் இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் அவர் ஏதோ சிக்கல்ல மாட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவரோட பொண்ணு ஜெயில இருக்காங்களே, அதை வச்சு சொல்றீங்களா? அந்த சோகத்திலேயோ வெறுப்புனாலே இப்படி மாறுவார்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு வேற ஏதோ நெருக்கடி. வேற என்ன நெருக்கடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்ட 2-3 தடவை பணம் கேட்டப்ப என்ன ரொம்ப அவமானப்படுத்தினாரு. ஒரு தடவை வீட்டுல இருந்து இல்லைன்னு சொன்னாரு. அது அவர் பையனே என்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் ஆபரேஷனுக்கு பணம் கேட்டு போனப்ப என்ன ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாரு. ஆனா அவர் முகத்துல ஏதோ ஒரு படபடப்பு இருந்துச்சு. கண்டிப்பா யாரோ அவரை மிரட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் என் மனசுக்கு படுது. உங்ககிட்ட பேசும்போது எரிஞ்சு விழுந்தாரா? ஆமா, ரொம்ப எரிஞ்சு விழுந்தார். ஆனா அவர் என்னைக்குமே என்கிட்ட அப்படி பேசினதே இல்லை. செல்லம்மா, நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஏகே வெளில வந்தாதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும். அப்புறம் வெளில கொண்டு வரணும்னா பேசாம ஒரு ஹேபியஸ் கார்பஸ் போட்டலாமா? இல்ல வேண்டாம். அவர் ஏற்கனவே கோபத்துல இருக்காரு. இன்னும் அவர் அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஹேபியஸ் கார்பஸும் வேணான்னு சொல்றீங்க. சரி, ஒன்று பண்ணுங்க. நீங்க இப்போ கிளம்புங்க. நான் யோசிச்சு ஏதாவது தோணுச்சுன்னா ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ண எடுங்க ப்ளீஸ். சரி, நீங்க கிளம்புங்க. செல்லம்மா, அந்த வெத்து பத்திரத்தில் எப்போ கையெழுத்து போட்டதா சொன்னீங்க? கம்பெனி ஆரம்பிக்க போது. ஆரம்பிக்க போகுது. சரி, நீங்க போயிட்டு வாங்க. ஏண்டா மொக்க, நான் இவ்வளவு கேட்கறேன், ஒரு வார்த்தையாவது வாய் திறந்து சொல்றிய? குடிச்சு வச்ச புள்ளியாரு மாதிரி வாயில என்ன கொழுக்கட்டியா இருக்கு? மாயா எங்கடா போயிருக்கா? அந்த பேய் எந்த சுடுகாட்டு போன எனக்கு என்னடா? அவ ஏன்டா குழந்தைய தூக்கிட்டு போனோம்? ஏண்டா மொக்க, யார் கண்ணியை படக்கூடாதுன்னு சொல்லி தானே உங்ககிட்ட குழந்தைய ஒப்படைச்சேன். பணத்தை பணம்னு பார்க்காம தண்ணியை செலவழிக்கல. ஏன்டா என் முதுகுல குத்துறீங்க? எங்கடா அந்த மாயான்னு கேட்கறேன். மூஞ்ச பாரு, செத்து போன போன மாதிரி நிக்கிறான். ஆள் ஆளுக்கு இம்சை கொடுக்குறாங்க. ஏய் மக்கா, வாங்க. டா சனியனை புடி. ஏய், எங்கடி போய் தொலைஞ்ச? உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்க குழந்தைய தூக்கிட்டு வெளியே போக கூடாது, அதுவும் பகல்ல போக கூடாதுன்னு படிச்சு சொல்லியிருக்கேன்ல. வயசான காலத்துல நானே ரிஸ்க் எடுக்கிறேன், அதெல்லாம் உனக்கு சொல்லிட்டு இருப்பாங்களா? ஏண்டி என்ன டென்ஷன் பண்ற? நிறுத்து. என்ன நடந்துருச்சு இப்ப? இந்த கோட்டானை தூக்கிட்டு போய் வித்திர கத்திரவா போறேன்? அதான் மசூதிக்கு தூக்கிட்டு போய் மந்திரிச்சு அது மூஞ்சில தண்ணி அடிக்கலான்னு போனேன். அதுக்குள்ள என்னமோ லபோ லபோ லபோன்னு கத்திரியா?
ஆ ஓ, இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கா? சரி, போனதுதான் போனேன். இந்த நாதாரியை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீ கிளவி ஒத்தால என்ன பண்ண முடியும்? இந்த குழந்தைய கடத்திட்டு போனா நீ என்ன பண்ணுவ? கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் இந்த கேள்விய கேளு. இந்த மாயாவை ஒருத்த ஏமாத்தணும்னா அவன் இனிமே பிறந்துதான் வரணும். இந்த பார், நம்பிக்கை இல்லாம இந்த கோட்டானை கடத்திட்ட அது எதுன்னு நினைச்சேன்னா என்ன நம்பிக்கை இல்ல அது இதுன்னு பேசிக்கிட்டு? ஏய், என்ன சிரிப்பிக்கிற? ராத்திரி பூரா ஒரு பொட்டு தூங்க விடல. அழுது அழுது ஒரே ஒப்பாரியா. ஜர வேற இறங்கவே இல்லை. அதுக்கு என்கிட்ட ஏன் கோவப்படுற? உனக்கு வேண்டிய பணம் கொடுக்கறேன், மறுபடியும் டாக்டர் போய் பாரு. போன வாட்டி டெஸ்ட் எல்லாம் எடுக்காம வந்த பாரு, அந்த மாதிரி வந்துடாது. அவசரப்படாம எல்லா டெஸ்டும் எடுத்து குழந்தை குணமானதுக்கு அப்புறம் வந்தா போதும். புரியுதா? சரி, இம்புட்டு பேசுறிய, நீயும் வரல. வேற வேணையே வேணாம். என்னைய குழந்தைய சேர்ந்த மாதிரி பார்த்தாங்கன்னா அப்புறம் அவங்க கேட்கற கேளுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்? இத பாரு, நீ கேட்கறப்பெல்லாம் நான் பணம் கொடுக்கறல, அதுக்கப்புறம் என்னையே நோண்டி பார்க்கறேன். துணைக்கு வேணா இந்த மொக்கையினை கூட்டிட்டு போ. டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நல்லா கேட்டுக்கோ, லேண்ட்லைன் போன்ல என்ன தவிர யார் எடுத்தாலும் போனை கட் பண்ணிடு. 5 நிமிஷம் கழிச்சு நீ ஃபோன் பண்ணு, நானே எடுக்கிறேன். ஓகே? சரியா? சரி. அப்புறம் ஈஸ்வரா, நான் ஒன்னு கேட்பேன், அதுக்கு பதில் சொல்றியா? நான் கேட்ட உடனே நீ தாட்டு புட்டு தஞ்சாவூர்னு குதிக்கலாம் கூடாது. சரியா? சஸ்பென்ஸ் வைக்காது, சொல்லு. இந்த புள்ள உன் புள்ளையோட பொண்ணு தானே? அப்புறம் எதுக்கு புள்ளையும் ஆத்தாயும் பிரிச்சு வைக்கிற? இந்த பாரு ஈஸ்வரா, 15 வருஷமா ஒன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த உதவிய உனக்கு நான் பண்றேன். இந்த மாயா ஈவு இறக்கம் பாவம் புண்ணியெல்லாம் பார்க்கறவ இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பச்சை குழந்தைய பெத்த அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறது துரோகம் இல்லையா? இத துரோகம்னு சொல்லாது, சுயநலம்னு சொல்லு. நீ ரொம்ப சுலபமா இந்த கேள்வி கேட்டுட்ட, ஆனா என்னால சுலபமா பதில் சொல்ல முடியாது. என் வேதனை என் இதயத்தின் ஓரமா விண்ணு விண்ணுன்னு வலிச்சுக்கிட்டே இருக்கேன். அது யாருக்குமே தெரியாது. நான் என்ன பிறக்கும் போதே வில்லனாவா பிறந்தேன்? எனக்கும் மனசு இருக்கு, மனசாட்சி இருக்கு. என் பிள்ளைக்கு நான் பண்ற துரோகம்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏன் பண்றேன்னு சொல்லு. சொல்ல முடியுமா உன்னால? நீதாயா சொல்லணும் ஈஸ்வரா. சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். ஆனா இந்த குழந்தை என் ஆயுஸ் முழுக்க எனக்கு வேணும். ஆயுஸ் முழுக்க எனக்கு வேணும். ஏன் கலவாணி, ஆஸ்பத்திரியில் நிறைய செலவா இருக்குமே, பணத்துக்கு என்ன பண்ண? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வீட்டை விட்டு ஓடி போகும்போது கட்டுக்கட்டா பணம் கொடுத்தீங்கல்ல, அது எங்க செல்லரிச்சிட்டு போதோன்னு அலேக்கா 4-5 நோட்டை உருவி கொடுத்துட்டேன். போ கலவாணி. பின்னயா அக்கம் பக்கத்துல கடை வாங்கி தான் சமாளிச்சுட்டு இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத கலவாணி. கவலைப்படாம நீ என்ன கள்ள நோட்டு அடிக்க போறியா? இல்ல பத்மநாப சாமி கோயில்ல ஒரு அறை திறக்காம இருக்கு, அதை திறந்து கொள்ள அடிக்க போறியா? ஏன் கலவாணி தரக்குறவா பேசுற? நீ வேணா பாரு, நான் உனக்கு அண்டாண்டாவா பணம் சம்பாரிச்சு கொடுக்க போறேன். முதல்ல சொம்பு.
நீ எதுவும் பேசாத, போய் பில்லை கட்டு வா. நான் முதல்ல செல்லம்மாக்கா வீட்டுக்கு போயிட்டு அவங்க குழந்தைய பத்தி சொல்லிட்டு கொஞ்சம் பணம் கடை வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ நீ ஒன்னும் அண்ணி வீட்டுக்கு போவேனா? இப்பதான் அண்ணனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்காரு. நானே கையில பணம் இல்லைன்னு அண்ணனை போய் பார்க்காம இருக்கேன். இந்த நேரத்துல அந்த ரத்னா பொண்ணு வேற செத்து போயிடுச்சு. என்னது? ரத்னா பொண்ணு செத்து போச்சா? என்னம்மா சொல்ற? சூசைட் பண்ணி செத்து போயிடுச்சு. அதான் இப்ப நிலைமை சரியில்லை, நீ ஒன்னும் அண்ணா வீட்டுக்கு போவேனா? ஐயோ, இந்த சூழ்நிலை போய் பார்த்தாதாம்மா நல்லது. ஒரே தடவை போயிட்டு வந்துடுறேன். வேணாங்க, நம்ம முதல்ல வீட்டுக்கு போவோம், அப்புறமா பேசிக்கலாம். சொன்னா கேளு கலவாணி, வீணா அடம்பிடிக்காத. ஏமா நர்ஸு, டாக்டர் இருக்காங்களா? இருக்காங்க, சொல்லுங்கம்மா. பிள்ளைக்கு ஜுரம். கழுதப்பால ஜாஸ்தி ஊத்தி தொடச்சாங்க போடுங்க. இப்படி கத்துது. ஓபில பார்க்க போறீங்களா? ஓபில பார்க்க போறீங்களா? இல்ல, அட்டிமிட்டு தான் பண்ணணும். இல்லடா இல்ல 3200 மேடம். குழந்தையோட பேரு? கண்ணம்மா. இதுக்கு முன்னால மருந்து வாங்கி கொடுத்து சரியாகலம்மா, அதான் மறுபடியும் கூட்டிட்டு வந்தேன். குழந்தைக்கு என்ன வயசு? 6 மாசம் ஆகுது. நேரா போய் 2வது ரூம். சரி மொக்க, வா வா. வாங்க போலாம். கணவாணி, இப்ப போன குழந்தை செல்லம்மக்கா குழந்தை மாதிரி இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வாங்க. இல்ல கணவாணி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இது கண்டிப்பா செல்லம்மக்கா குழந்தை தான் தெரியுது. கணவாணி விடு. கணவாணி, ஒரே ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுறேன். விடு, சொன்ன கேளு கணவாணி, அது செல்லம்மக்கா குழந்தை மாதிரி தெரியுது. விடுமா, சொன்ன கேளு கணவாணி. கணவாணி அடம் பிடிக்காத. ஏவா, சாப்பிடு சாப்பிடு. அப்புறம் பாஸ், சமையல் ரொம்ப அற்புதமா இருந்தது. கொடுத்து வச்ச ஒரு பாஸ், நீங்க சூப்பரா இருந்தது பாஸ். அப்பா என்ன டேஸ்ட். எப்படியும் நீங்க சாப்பிட போறதில்ல, அதான் நானே ஃபுல்லாக விட்டுட்டேன். அப்புறம் பாஸ், நீங்க சாப்பிடாம இருக்கீங்கன்றதுக்காக மீனுக்கு இற போறதை நிறுத்திடாதீங்க. வெரி குட் பாஸ். நல்லா ஃபுல் டைட்டா குடிச்சிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மொத்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு மெயின் டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு நிம்மதியா தூங்குங்க பாஸ். நான் என் ரூம் வரை போயிட்டு வந்துடுறேன். காலையில வந்துடுறேன் பாஸ். வரேன். யோ பிரபாகர், வாயா. என்ன பாஸ்? வாயா.
இங்க வாயா. இல்ல பாஸ், என்னன்னு சொல்லுங்க. வாயா, ஒரு முக்கியமான கேஸ பத்தி பேசணும். செல்லம்மா கேஸ பத்தி. கேஸ் வருஷம் பூரா கேஸ், அதுவும் ஈவினிங் ஆச்சுன்னா உங்களுக்கு முக்கியமான கேஸ். இந்த இளவலன் தப்பிக்கிறதுக்கு தானே நான் ரூம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன அங்க போக விட மாட்டேன்றீங்க, நிம்மதியா இருக்க விட மாட்டேன்றீங்க. உங்களால எனக்கு கல்யாணம் ஆகல பாஸ். ஒரு பையன் போட்டு கொடுக்க மாட்டேங்க. எவ்வளவு கேவலமா பேசுறாரு தெரியுமா? கண்ணியில ஞாபகம் இருக்கு பாஸ். யார் உனக்கு? அப்புறம் வேற யார சொல்ற? எவ்வளவு தப்பு தப்பா பேசுறாரு தெரியுமா? என்ன கேவலமா பேசிட்டு இருக்காங்க? என்ன கேவலமா பேசுறாரு ஏன் வாயிலே சொல்லணுமா? மகா குடியாருன்னு சொல்றாரு பாஸ். அதை கேட்கும் போது எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? அவ்வளவுதானே. மகா குடிகாரன்னு சொல்ற எல்லாருமே டாஸ்மாக் கடை திறந்ததுமே ஃபர்ஸ்ட் அவங்க தான் நிற்பானுங்க. அதெல்லாம் தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். வாயா. இல்ல நான் கிளம்புறேன் பாஸ். யோ பாஸ், நான் கூப்பிடுறேன் வாயா. இல்ல பாஸ், நான் கிளம்புறேன் பாஸ். கிளம்புறியா? அப்போ ஒட்டு மொத்தமா கிளம்பு. நீ நாளையிலேருந்து வேலைக்கு வர வேணா கெட் அவுட். வேலை இல்லையா? பெரிய கலெக்டர் வேலை. இவர் வேலை கொடுக்கலாம், வேலை கிடைக்காது பாரு. வரேன் பாஸ். பெரிய எந்த வேலை அது? யோ கெட் அவுட்யா. கெட் அவுட்டா? நீ வேலைக்கு வர வேண்டாம் இனிமே. கெட் அவுட். வாங்க பாஸ். குட் பை. கெட் அவுட்யா. இந்த பார், இனிமே இந்த வாசப்படியை மதிக்க கூடாது. கெட் அவுட். கெட் அவுட். கெட் அவுட் ஐ சே. கெட் அவுட். கெட் அவுட். கெட் அவுட். கெட் அவுட். கெட் அவுட். கெட் அவுட். ஊத்துங்க ஊத்துங்க. பிரபாகர், இந்த கெட் அவுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா. சாப்பிடு. ஒஸ்தி சரக்கு. ஸ்காட்ச் மெழுமா குடிக்கணையா? காய்ச்சா இருந்தாலும் காய்ச்சி குடிச்சாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஊத்துங்க. ஐ லவ் யூ பிரபாகர். பிட்ற இன்னொரு பேரா இதோ. பிரபாகர். என்னடா அவினாஷ்? சொல்லுடா. என்னடா அவினாஷ்? ஏய், ஏடா மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? நான் உன் பாஸ்டா. இப்பதான் தெரியுதா என் பாஸ்ன்னு? உனக்கு என்னடா மரியாதை? ஊத்தி கொடுப்பா தெரியலையா என் பாஸ்ன்றது? ஏய் வானா. ஏண்டா ஊத்தி கொடுத்து என் வாழ்க்கையை நாசப்பட்டியாடா. ஒரு பைய போட்டு கொடுக்க மாட்டாடா. எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? கேடு கட்டவடா நீ. அறிவு கட்டவடா. இதுல கிரிமினல் லாயர் வேற. பேசாத, கொண்டே விடுவேன். யார் நீ? என்ன கொன்னே போட்டுருவ. ஆமாடா. உனக்கு என்னடா மரியாதை? பாசாம்ல மாட கட்டவட. உன்ன யாமா கை போடுறீ? யாமா கை போடுறா? சல்கேலியா பாஸ். போடா இங்க. போடா. ஐயோ பாஸ், சர்க்கஸ் என்னைய திட்டுறே. என்னைய திட்டுறே. இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க. தண்ணி? ஐயோ மறந்துட்டேங்க. காலையில இருந்து ஆபீஸ்ல ஒரே டென்ஷன். கொஞ்சம் இருக்க, எடுத்துட்டு வந்துட்டேன். குழப்பமா இருக்கு. Something fishy. Yes, got it I say. Avinasha Coca. Avinasha Coca. அவினாஷுங்க, இவர் காலுக்காக தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஹலோ. ஹலோ ஷிலமா, நான் தான் அவினாஷ். சொல்லுங்க. நான் கேட்குற கேள்விக்கு டான்னு பதில் சொல்லுங்க. நீங்க அந்த வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டதா சொன்னீங்களே? ஆமா. அது எத்தனாம் தேதின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தேதி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா கம்பெனி ஆரம்பிக்கும் போது நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். ஓ, கரெக்டா ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. சரி. ஓ ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த தேதி, அதுக்கப்புறம் உங்கள் கம்பெனியோட மெமராண்டம் ஆஃப் ஆர்டிகல்ஸ், அந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது பண்ணுவாங்கல்ல, ஆடிட்டர் கேட்ட அது. சரி. அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படும். அதெல்லாம் நான் சொல்கிறேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒன்று பண்ணுங்க, நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு எஸ்எம்எஸும் பண்ணிடுறேன். ஓகே? சரி. எனக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட நான் திரும்ப ஃபோன் பண்ணுவேன்.
ஏண்டாப்பா உன் பொண்டாட்டி யாரோட ஃபோனில் பேசிட்டு இருக்கா? அவினாஷ் கிட்ட. அது சரி, உனக்கு மாத்திரை கொடுக்கறத விட அவனோட ஃபோனில் பேசுதான் இப்போ முக்கியமாக போச்சா? சித்தப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? செல்லம்மாவை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் நிம்மதியாக தூங்க செல்லம்மா. இந்த கேஸ் நம்ம கேஸ், வெற்றி நமது, நாளை நமது. ஓகேங்களா? தேங்க்யூ, குட் நைட். மாத்திரை சாப்பிட்டீங்களா? தண்ணி. ஐயோ சாரிங்க, சாரி, ரொம்ப சாரிங்க. ஒரு முக்கியமான விஷயம் அவினாஷ் கிட்ட பேசி முடிவு எடுக்க வேண்டியதா இருந்தது. ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்க மாத்திரை சாப்பிட்டு நிம்மதியா தூங்க. நான் குழந்தைய தூங்க வச்சுட்டு வந்துடுறேன், சரிங்களா? ஏங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க நிம்மதியா இருங்க. மாமா நீங்க என்ன மாமா இங்க நின்று? நான் இங்க நிக்க கூடாதா? ஏதோ டிவி பார்க்கலாம்னு வந்தேன். உட்காருங்க, நல்ல பாருங்க. சரி. ஏப்பா, நான் ஒன்றும் பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டு சொல்லப்பா, நீ என்னை தப்பாக புரிஞ்சிக்காத. என் வருத்தம்லாம் ஒன்றே ஒன்று தான், புருஷனை கவனிக்கிறதை விட்டுட்டு அப்படின்னு ஃபோன் பேச வேண்டி கிடக்கு. இப்போ கூட பாரு, ஆஃபீஸில் என்ன பிரச்சனை நீ கேட்ட, ஒன்றும் இல்லை உன்னை தள்ளி வைக்கிறாளே. அந்த அவினாஷ் கிட்ட பேசுனது முழுக்க ஆஃபீஸ் விஷயம்தான். நான் வரும்போது கேட்டேனே, அந்த வருத்தத்தில் இல்லாமல் நான் சொன்னேன். சரி சரி சரி, என்னை கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விடுங்க. யோசிச்சு என் மூளெல்லாம் குழம்பி போச்சு. நீங்கள் போய் தூங்குங்க, போங்க. நான் முடிச்சுட்டு தான் இருக்கேன், நீ தான் தூங்கிட்டு இருக்க. வயசானவங்க பேசினாலே இப்படி தான் எரிச்சலாக இருக்கும் உங்களுக்கு. என்ன பண்ணுறது? என் பேச்சை யார் கேட்குறாங்க? நல்லது சொன்னால் எல்லாருக்குமே கெட்டதாக தான் தெரியும். எப்படியாவது போங்க. ஹலோ ஹலோ, யாருன்னு கேட்குறேன்ல? யாரு? மாயாவை பேசுறது? நான் தான் பேசுறேன். தூங்கிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். சி, உன்னை யார் ஃபோன் பண்ண சொன்னது? செல்லம்மா ஃபோன் எடுத்தா என்ன ஆறுது? நான் என்ன கிணச்சிருக்கியா? வேற யாராவது பேசியிருந்தா அந்த மொக்கையனை பேச சொல்லியிருப்பாங்க. அவன் பேசுற அரகுற தெலுங்க கேட்டு எதிர பேசுறவன் என்ன ஆவான்னு தெரியல. ஏய், என்ன காமெடி பண்றியா? இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணி தொலைஞ்ச? குழந்தைக்கு ஒன்னும் ஆகலையே. அதுக்காகத்தான் ஃபோன் பண்றேன். ஈஸ்வரா ஆஸ்பத்திரியில குழந்தைய அட்மிட் பண்ண சொல்றாங்க. என்ன என்ன குழந்தைய அட்மிட் பண்ண சொல்றாங்களா? என்ன சொல்ற நீ? பிள்ளைக்கு ஜுரம் ரொம்ப இருக்கு, அப்பப்போ டெம்பரேச்சர் அதிகதுன்னு பார்க்கணுமா. அதான் உன்னை கேட்டுக்கிட்டு அட்மிட் பண்ணலான்னு பார்க்குறேன். அதெல்லாம் வேணாம், குழந்தை யார் கண்ணையும் படக்கூடாது. வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடு. ஜுரம் தலைக்கு எரிச்சுன்னா புள்ள செத்து போயிருமா. ஏண்டி பயமுறுத்துற? இதப்பா, சரி அட்மிட் பண்ணி தொலை. இதப்பா, ஜாக்கிரதையா குழந்தைய பார்த்துக்கணும். குழந்தை நம்ம விட்டு போயிடக்கூடாது. குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, புரியுதா? சரியா? அப்புறம் கொஞ்சம் பணம் வேணும். அதான் வரும்போது குடிச்சிட்டு வந்தானே. அது பத்தலையா, இன்னும் வேணுமா? என்னமோ டெஸ்ட் எல்லாம் எடுக்கணுமா. சரி, நாளை காலைல வரேன், நீ போன வை. மொக்கையா அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஏண்டா மௌன, என்னடா நீயா சுத்திட்டு இருக்க? உங்க மருமக இனிமே வேலைக்கே போக மாட்டான்னு சொன்னீங்க.
இப்ப கிளம்பிட்டு இருக்கா போல இருக்கு. ஆமா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கம்பெனி முத்தழி கைக்கு போயிடுச்சு. அதனால வேலைக்கு போக மாட்டான்னு சொன்னேன். ஆனா உன் பொண்டாட்டி தான் நீ அந்த பக்கம் போனா இவன் இந்த பக்கம் போவாளே. படமல, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காது. உன் பொண்டாட்டி போகக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணியிருப்பா. ஆனா ராத்திரி முழுக்க உன் ஃப்ரெண்டு அவினாஷ் ஃபோன் பண்ணா இல்லையா, அதனால மனசு மாதிரி போறா போல இருக்கு. வர வர கேளு. என்னம்மா குழந்தை ரொம்ப அழறாளா? ஏங்க, குழந்தைக்கு பால் வச்சிருக்கேன், பிஸ்கட் வச்சிருக்கேன், அப்புறம் உங்களுக்கு மதிய சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். ஏங்க, உங்களுக்கு பிடிக்கிற கீரை செஞ்சு வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடுங்க. அப்புறம் இந்த தயிர். அதுமா சரி சரிடா, அழகு. என்னங்க, நான் போனதுக்கு அப்புறம் நாள் முழுக்க நீங்க ரகசியம் பேசுறதுக்கு நேரம் இருக்கு. இப்ப என்ன குசு குசு குசுன்னு பேசுறீங்க? பாத்தியா உன் முன்னாடி என்ன சொல்ற புரியுதா? நம்ம 2 பேரும் வேலை வெட்டி இல்லாம நாள் முழுக்க உட்காந்து பேசிட்டு இருக்கோங்கிறத சொல்லாம சொல்றான். என்ன மாமா நீங்களுமா? இவர் தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்ப நீங்களும் அவரை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? பின்ன என்னம்மா, நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டாடுறத நாங்க 2 பேர் தனி மாடு வந்து உட்காந்து சாப்பிட்டா எங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இது ஒரு பெரிய கஷ்டமா நினைக்க வேண்டாம். போற போக்கு பார்த்தா நானே இந்த ஆபீஸ் பிசினஸ் எல்லாம் சீக்கிரமா விட்டாலும் விட்டுடுவேன். இவர் மட்டும் 6 மாசத்துல குணமாயிட்டாருடா. கார்மெண்ட்ஸ்ல என் பிசினஸ் ஷேரை வித்துட்டு ஏதாவது ஒரு சின்ன பிசினஸ் இவருக்கு ஆரம்பிச்சிடலான்னு பாக்குறேன். ஏன் கார்மெண்ட்ஸ் நல்லா போலியா? யாரு சொன்னா? நல்லா தான் போயிட்டு இருக்கேன். நான் தான் சீக்கிரமா விடலான்னு பாக்குறேன். ஐயோ, எதுக்கு 2 பேரும் சிரிக்கிறீங்க? இல்லம்மா, உன் நிலைமையை நினைச்சா எனக்கு சிரிப்பா தான் இருக்கு. இந்த கல்யாண பரிசுல தங்கவேலு வேலைக்கு போறேன்னு சொல்லி பார்க்ல உட்காந்து இருப்பாரு, அந்த மாதிரி நீ எந்த பார்க்கு போறியோ நான் யோசனை பண்ணேன். மாமா, அவரையே முறைக்கிற? எதுக்கு செல்லமா இன்னொரு காரணம்? அதான் கார்மெண்ட்ஸ்ல உன்னை உள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஓஹோ, இது நேத்தே தெரிஞ்சு வச்சுதா ராத்திரி ஜாட மாடியே என்கிட்ட விசாரிச்சிங்களா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா கேட்க வேண்டியது தானே? ஏன் எதுவா இருந்தாலும் நேரடியாக எங்ககிட்ட சொல்ல வேண்டியது தானே? யார் ஃபோன் பண்ணா? சுமதியா, வாசுவா? இத பாருமா, எரியிற நெருப்ப பாரு, பத்த வச்ச தீக்குச்சியை தேடாது. செல்லம்மா, அங்க என்ன நடந்துச்சு? எப்படி முத்தழகி உன் இடத்துக்கு வந்தாங்க? ஏன் தகவல் சொன்னவங்க இடைவேளை வரைக்கும் தான் சொன்னாங்களா? முழுசா சொல்லலையா? நான் கிளம்புறேங்க. செல்லம்மா, நான் சொல்றத கேள். பொண்ணா லட்சணமா வீட்டுல இருந்தா போதாதான்? மாமா, நீங்க எதை சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனா பொண்ணோட லட்சணம் வீட்டுல இருக்குதுன்னு சொன்னீங்க பாருங்க, அது என்னால ஏத்துக்க முடியாது. எந்த வேதத்திலையும் அது அப்படி சொல்லவே இல்லை. நான் போயிட்டு வரேன். செல்லம்மா வேண்டாம், வீணா தர்க்கம் பண்ணிட்டு இருக்காத. ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன், போகாத. ஏங்க, உங்க அன்பு எனக்கு புரியுது. ஆனா உங்க நல்லதுக்காக நான் போய் தான் வரணும். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. வேண்டாம் செல்லம்மா, இது பாரு, நேத்து அசிங்கப்பட்டது போதாதா? இன்னைக்கு அவமானம் பண்ணுமா? இதுக்கு பேர் அவமானம் இல்லைங்க, தோல்வி. தோல்வி இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்திலே இல்லை. எல்லாரும் தோத்து தோத்து தான் ஜெயிச்சிருக்காங்க. நானும் ஜெயிப்பேன். அந்த கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி என் கைக்கு வரும். நான் வரேங்க. ஹலோ ஹலோ சார், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். எல்லாமே ஒழுங்கா இருக்கணும், சொதப்பக்கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க சார். செக் செக். என்ன வினாஷ், போன்ல சொல்லும் போது ஏதோ சின்ன விஷயம் நினைச்சேன்,
இப்ப நீங்க பண்ணிருக்கிறது பார்த்தா என்னால நம்பவே முடியல. செல்லம்மா, உங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜன்னலும் எட்டி பார்த்தாச்சு, எந்த தீர்வும் கிடைக்கல. எனக்கு உண்ணாவிரதத்தை தவிர வேற எதுவும் தோணல. இப்படி பண்றதுக்கு பதில் நேரடியா ஏகேவை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம் இல்லையா? அதுவும் ட்ரை பண்ண செல்லம்மா. போய் அந்த வீட்டு செக்யூரிட்டியை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவர் எங்க இருக்காரு ஏதுன்னு விசாரிச்சேன். அவர் கிட்டத்தட்ட ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்றாங்க. ஏகே வெளியில வரணும், நம்மளை பார்த்து பேசணும். உங்க விஷயத்துல அவர் என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியணும். கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, நிஜமாவே அவர் சிக்கல்ல இருந்தா அவர் எப்படியாவது வெளியே கொண்டது காப்பாத்தணும். அப்படின்னா உங்க உண்ணாவிரதத்தை ஆரம்பிங்க. அவினாஷ் யாருமே இல்ல. வருவாங்க செல்லம்மா, வருவாங்க. அதோ உங்க விசுவாசி வாசு வந்துட்டு இருக்காரு, அவரை வச்சு ஆரம்பிப்போம். என்னங்க உண்ணாவிரதம் அது இதுன்னு? வாசு, செல்லம்மா மேல நீங்க நிறைய மரியாதை வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இவங்களை கம்பெனியை விட்டு வெளியில துரத்துன விஷயம் உங்களுக்கு தெரியாதா? ஐயோ சாரி, எனக்கு எதுவுமே தெரியாது. ஏங்க என்னங்க நடந்துச்சுங்க? வாசு, நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். ஆபீஸ் விட்டு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளாத குறையா என்ன வெளியே தள்ளிட்டாங்க. என் அண்டி முத்தலைய இப்ப எம்டியா உட்கார வச்சிருக்காங்க. இப்ப நான் உங்களை நம்பியும் ஒர்க்கர்ஸை நம்பியும் நான் இப்ப ஃபேக்டரி வாசல்ல உண்ணாவிரதம் இருக்க போறேன். நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணு வாசு. ஏங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம வேற யாருக்குங்க பண்ண போறேன்? இருங்க, என்ன எதுன்னு கேட்டு வந்துடுறேன். ஹலோ, எங்க போறீங்க? எதுக்குங்க தள்ளுறீங்க? போயா விடுங்க, நான் உள்ள போணுங்க. தகராறு பண்றியா? தகராறு பண்ணவல எஸ்ஐ பார்க்க போறோம். விடுங்க, என்ன விடுங்கன்னு சொல்றாங்க. ஏய் டவுங்க, உடனே கேளுங்க. என்ன உள்ள போறீங்க? என்ன உள்ள போறீங்களா இல்லையா? வெளிய போங்க. நீங்க எல்லாம் வாங்குங்க. இங்க நடக்கிற அநியாயத்தை நீங்களே பாத்தீங்களா? நமக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற எம்டி செல்லம்மாவுக்கு துரோகம் நடந்துட்டு இருக்கு. கட்டாந்தரையில இருந்து இந்த கம்பெனியை கோபுரத்துக்கு கொண்டு வந்தது செல்லம்மா. அவங்களுக்கு நம்ம துணையா இருக்க வேண்டாமா? நம்ம தொழிலாளிங்க எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். இல்லனா நம்ம அவங்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி. வாங்க, அவங்களோட சேர்ந்து நாமளும் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருப்போம். சரி வாசு, இந்த உள்ள இருக்கிற அந்நியர் எல்லாம் வெளியில அனுப்பணும். வாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். வாங்க எல்லாம். வணக்கம் மேடம். வணக்கம். செல்லம்மா, தொழிலாளர் எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறது இதுதான். நமக்காக உழைச்சிட்டு இருக்கிற செல்லம்மாவுக்கு அநியாயம் நடந்துட்டு இருக்கு. நாம இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் இவங்க தான். அவங்க இல்லைன்னா நம்ம நல்ல நிலைமையில இருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னா அதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கணுமா? நிர்வாகமே நீதி வழங்கு. நிர்வாகமே நீதி வழங்கு. நிர்வாகமே நீதி வழங்கு. நிர்வாகமே நீதி வழங்கு. செல்லம்மா எம்டி வாழ்க. செல்லம்மா எம்டி வாழ்க. புதிய எம்டி ஒழிக. புதிய எம்டி ஒழிக. நிர்வாகமே நீதி வழங்கு. நிர்வாகமே நீதி வழங்கு. நிர்வாகமே நீதி வழங்கு. செல்லம்மா வாழ்க. மதுமிதா ஒழிக. மதுமிதா ஒழிக. செல்லம்மா வாழ்க. மதுமிதா ஒழிக. நிர்வாகமே நீதி வழங்கு. நீதி வழங்கு. செல்லம்மா வாழ்க. செல்லம்மா வாழ்க. மதுமிதா ஒழிக. மதுமிதா ஒழிக. எம்டி ஒழிக. நிர்வாகமே நீதி வழங்கு. என்னக்கா பயங்கர பிஸியா காலையிலேயே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க போல் இருக்கு. அப்பா, உங்களை எம்டியோட சீட்ல உட்கார வச்சு பாக்குறதுக்கு அப்படியே கண்ணு நிறைஞ்சு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்க்கா. இந்த சுமதி இருக்கால, அதான் அந்த செல்லம்மாவோட பிஏ, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, உங்களுக்குன்னு தனியா பிஏ இன்னொரு ஃபிக்ஸ் பண்ணிருக்கணுமே, ஃபிக்ஸ் பண்ணலையா? உனக்கு என்ன வேணும் இப்போ? ஏன் காலையிலேயே ஆபீஸ்க்கு வந்திருக்க? நான் என்ன பண்றேன்னு வேவு பார்க்க வந்திருக்கியா? ஐயோ, என்னக்கா ஏன் மேல கோவப்படுறீங்க? சரியா போச்சு போங்க. என்னாலதான் நீங்க இந்த சீட்லயே உட்கார்ந்துருக்கீங்க, அதை மறந்துட்டு என் மேல கோவப்படுறீங்க. அப்படியா? நீயே வந்து உட்கார்ந்து, நான் வீட்டுக்கு போறேன். ஐயோ இல்ல இல்லக்கா, நீங்க உட்காருங்க உட்காருங்க. போச்சு போங்க. உங்களுக்கு ஏதோ மூடு சரியில்லை போல, என் மேல எரிஞ்சு விடுறீங்க. அவர் எங்க? என்ன அமிச்சிட்டு பின்னாடியே வரேன் இருக்காரு. மேடம், காஃபி. குடு. ஏமா பிஏ, எங்களெல்லாம் உனக்கு கண்ணு தெரியாதா?
2 காஃபியை கொண்டு வரலாம்ல? இப்ப கொண்டு வர மேடம். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். என்னதானே நீங்க மேடமோட பிஏ, எங்களுக்குலாம் வேலை செய்ய போய் அவங்க கோச்சுக்கு போறாங்க. நீ போமா உன் வேலையை பாரு. போ 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 போ. குட் மார்னிங். நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? என்ன 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? அங்க செல்லம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? ஏ என்னாச்சு? என்ன பண்றா? ஃபேக்டரி வாசல்ல பந்தல் போட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. பந்தல் போட்டு ஸ்ட்ரைக் பண்றாளா? நான் போய் பிச்சை எல்லாத்தையும் விரட்டி விட. அக்கா இருங்க, கோபப்படாதீங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. உட்காருங்க சொல்றேன். என்ன இந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம ஏமாந்துட கூடாது. யோசிச்சு புத்திசாலித்தனமா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க உட்காருங்களேன். உட்காருங்க மது, உட்காருங்க மது. நிர்வாகமே நீதி வழங்கு. புதிய எம்டி ஒழிக. செல்லம்மா வாழ்க. வாழ்க. புதிய எம்டி ஒழிக. அந்நியரை வெளியேற்று. அந்நியரை வெளியேற்று. நிர்வாகமே நீதி வழங்கு. நீதி வழங்கு. செல்லம்மா வாழ்க. வாழ்க. புதிய எம்டி ஒழிக. அந்நியரை வெளியேற்று. அந்நியரை வெளியேற்று. செல்லம்மா வாழ்க. வாழ்க. புதிய எம்டி ஒழிக. அந்நியரை வெளியேற்று. செல்லம்மா வாழ்க. தள்ளியா? யோ, என்னைய வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருக்க? கத்துறாங்களே, தடுத்து நிறுத்த நான் கூடாது. எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். அவரு வக்கீலா சட்டம்லாம் பேசிட்டு இருக்காரு. நிர்வாகமே நீதி வழங்கு. அதோ அந்த வாசு என்ன அடிச்சா மேடம். என்னது? அடிச்சிட்டானே? போங்க, அங்க போய் நில்லுங்க போங்க. ச்சே. ஸ்னேகா, எவ்வளவு திமிரு பத்தி அவனுக்கு. அந்நியரை வெளியேற்று. அந்நியரை வெளியேற்று. செல்லம்மா விட்டு அதான் கத்தி கத்தியே விசுவாசத்தை காட்டுது. முதல்ல இந்த கூட்டத்தை இங்க இருந்து துரத்து. அவசரப்படக்கூடாது. நம்ம எதை செய்யறதா இருந்தாலும் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பெருசா செய்யணும். அங்க நிக்கிறானே அந்த வாசு, அவனை நம்ம ஹீரோ ஆக்கிட கூடாது. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? இருக்கிற நிலவரத்தை பார்த்தா இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவன் பின்னாடியே போயிடுவாங்க போல் இருக்கே. அதை உடனே கலைச்சாகணும். இதுக்கு என்னதான் முடிவு ஸ்னேகா? நான் போய் பேசுறேன், நீங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க. சரி. என்ன ஸ்னேகா, பத்திரிக்கைக்காரங்க வந்துட்டு இருக்காங்க? வரட்டும் வரட்டும், நமக்கு நல்லதுதான். நிர்வாகமே நீதி வழங்கு. நிறுத்துங்க. நிர்வாகமே நீதி நிறுத்துங்க. வழங்கு. நிறுத்துங்க சொல்றேன். நீதி எல்லாரும் நிறுத்துங்க. செல்லம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க நாங்க அப்படி இருக்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம்? பந்தல்லாம் போட்டு இப்படி வர்க்கர்ஸ்லாம் கூட்டிட்டு வந்து வச்சு இப்படி எங்க பஸ்ஸை ஸ்பாயில் பண்றீங்க. பந்தல்ல கரெக்டா சொல்லுங்க, வர்க்கர்ஸ்லாம் உள்ள வர சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் உள்ள வாங்களே, நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நான் நிறைய பேசியாச்சு. எந்த முடிவும் எடுக்க முடியாது. எனக்கு இப்ப இருக்கிறது ஒரே ஒரு முடிவு. ஏகே இங்க வரணும். அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். செல்லம்மா வாழ்க. செல்லம்மா வாழ்க. ஏகே கொண்டு வா. ஏகே சாரை கொண்டு வா. ஏகே சாரை கொண்டு வா. செல்லம்மா வாழ்க. ஏகே வர மாட்டாரு. அவருக்கு உடம்பு சரியில்லை. ஆமா. அப்படின்னா இந்த உண்ணாவிரதம் தொடர்ந்து நடக்கும். அப்படின்னா உங்ககிட்ட நான் பேச தயாரா இல்ல. தொழிலாளிங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். என்ன பேச போறீங்க? என்னங்க பேச போறீங்க? செல்லம்மா மேடத்தை எக்காரணத்துக்கு கொண்டு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த கம்பெனி வளர்த்தது அவங்க. எங்களை எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை பார்த்து நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஓ, அட 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 அட, முதலாளி அம்மா கிட்டயே மனோகர அவசரமா? இதோ இங்க மைக்கு முன்னாடி நின்னு கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்காரே இந்த வாசு. இவர் யாருன்னு தெரியுமா? செல்லம்மாவோட நாத்தனார கல்யாணம் பண்ணிருக்காரு. இவருக்கு வீடு வாசல் வசதின்னு சொத்து அவ்வளவு இருக்கு. இவருக்கு எங்க தெரிய போகுது உங்க கஷ்ட நஷ்டம்லாம்? ஆனா இப்ப புதுசா வந்திருக்காங்களே முத்தழகி, அவங்க ஒண்ணு எம்டி பதவியை ஏத்திக்கிட்டு ஜாலியா ஹாயா ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருக்கல. உங்க எல்லார் மேலயும் உங்களுக்கு அக்கறை இருக்கு.
கூட உங்களுக்காக புதுசா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? உங்க எல்லாருக்குமே 1 மாச சம்பளத்தை போனஸா கொடுக்கறதா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, புது மேனேஜ்மெண்ட் பதவி ஏத்ததுனால ஏகே சார் உங்களுக்கு எல்லாம் 3 மாச சம்பளத்தை போனஸா தரதா சொல்லிருக்காரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.